Hello all, welcome back to my channel. இன்னைக்கு நெட் ப்ளவுஸ் பேக் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அளவு ப்ளவுஸ் கிடையாது, நடு மார்பு சுற்றளவு அளந்ததில் 36 இன்ச்சு வந்தது. அந்த 36 கூட நம்ம 6 இன்ச்சு சேர்த்துக்கிடணும். 6 இன்ச்சு சேர்த்தா எவ்வளோ வரும்? 42. 42 4ஆல் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரை தான் கால் மார்பு சுற்றளவாக வச்சுக்கணும். 10.5 இன்ச்சு. இந்த 10.5 இன்ச்சை வச்சோம்னா நமக்கு உள்ள தையலுக்கு 1 இன்ச்சு தான் வரும். ஆனால் இது கொஞ்சம் உள்ள நெட் ப்ளோ துணி விட்டு தைக்க சொல்லியிருக்காங்க, அதனால் கூட 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போ 11.5 வச்சுக்கணும். 11.5 வச்சு 2 இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸாக வச்சுக்கிடணும். இது நம்ம துணி கம்மியாக இருந்தால் இந்த 10.5யோடு விட்டு 1 இன்ச்சு மட்டும் சீம் அலவன்ஸாக வச்சுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். உயரம் 14 எடுத்து இது அவங்க அளந்தது தான். 14 எடுத்து கோடு போட்டு கீழே 1.5 இன்ச்சு தனியாக மடிக்கிறதுக்கு விட்டுறணும். அதுக்கப்புறம் ஆம்கோல் உயரத்துக்கு 36 6ஆல் வகுத்துக்கிடணும். 6 இன்ச்சு வரும். இந்த 6 இன்ச்சை அப்படியேயும் வச்சுக்கலாம், -0.5 1/2 இன்ச்சு மைனஸும் பண்ணிக்கிடலாம். இது நான் நெட் ப்ளவுஸ்னால் உங்களுக்கு நான் மைனஸ் பண்ணலை, ரொம்ப டைட்டாகிரும்னு 6 இன்ச்சு அப்படியே வச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி வச்சுக்கோங்க. டைட்டாக 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. மார்பு சுற்றளவு எடுத்து கோடு போட்டாச்சு. இந்த 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வந்துருச்சு. ஷோல்டர் கண்டுபிடிக்கணும். ஷோல்டர் கண்டுபிடிக்க அந்த கால் மார்பு சுற்றளவு 10.5 கண்டுபிடிச்சோம்ல, அந்த 10.5ல் 1 மைனஸ் பண்ணிடுங்க. இப்போ 9.5 வரும். அந்த 9.5ல் 3ல் 2 பங்கு, 9.5 3ஆக பிரிக்கணும். 3ஆக டிவைட் பண்ணால் அதில் ஒரு 2 பங்கை தான் ஷோல்டர் அளவாக வச்சுக்கணும். 9.5 மார்க் பண்ணியாச்சு. அதை நம்ம 3ஆக பிரிச்சுக்கோங்க. கொஞ்சம் புள்ளியாக வந்துச்சுன்னா டேப் அப்படி மடித்து வச்சு அளந்துக்கட்டுங்க. அளந்திங்கன்னா உங்களுக்கு 6.5.1 வரும். ஷோல்டர் அளவு 6.5.1. கழுத்தகலை இதில் பாதி குறிச்சா போதும். ஏன்னா இது கொஞ்சம் விரிவான கழுத்து தான், ரவுண்ட் கழுத்து, ஸ்டார் கழுத்து. இப்போ ஆம்கோல் டானா போட்டு வரைஞ்சிடணும். ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு சரிவு கொடுத்துக்கணும் கழுத்து அகலத்துக்கிட்ட. கழுத்து உயரம் பின்கழுத்து உயரம் 9 இன்ச்சு. 9 இன்ச்சு எடுத்து ரவுண்ட் கழுத்து போட்டுக்கிடணும். இப்போ உள்ளே தான் நம்ம ஸ்டார் வரும். அதாவது நெட்டுக்கு அடியில் இந்த ஸ்டார் தெரியும், மேலே நெட்டுக்கு மேலே ரவுண்டு தெரியும். அதனால் உள்ளே நம்ம இந்த ஸ்டார் போட்டுக்கிடலாம். அந்த ரொம்ப அசிங்கமாக தெரியாமல் ஒரு லெவலுக்குள்ளே நெட்டு தெரிகிற மாதிரி. இந்த ஸ்டாரை ரொம்ப லோவாக வரைஞ்சிட்டிங்கன்னா உடம்பு அசிங்கமாக தெரியும். அதனால் பார்த்து வரைஞ்சிக்கிடணும், ரொம்ப அசிங்கமாக தெரியாதபடி. கஸ்டமர் விருப்பப்படி பண்ணிக்கணும். ரொம்பவும் அசிங்கமாகவும் ஆகக்கூடாது. ப்ளவுஸ் போட்ட மாதிரி இருக்கும், போடாத மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை இங்கே பாயிண்ட் போட்டுக்கோங்க எவ்வளோ ஸ்டிச் பண்ணணும்னு. இந்த நெட் ஸ்டாரை உள்ளே இந்த ஸ்டாரை தனியாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம ஜாஸ்மின் கிளாத்லேயும் இந்த லைனிங்கில் மட்டும்தான் இந்த பேக் பார்ட்டை கட் பண்ண போகிறோம். இந்த இப்போ தனியாக வெட்டுறேன் பாருங்கள், சின்ன இது. அதுக்கப்புறம் வெட்டணும், தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம லைனிங்லேயும் ஜாஸ்மின் கிளாத்தையும் ரெட்டையாக மடித்து போட்டு இப்போ கழுத்துக்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு இடம் விட்டே நம்ம வெட்டணும். பேப்பர்லேயே நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இடம் விட்டுட்டேன். பேப்பரில் நீங்கள் விடலைன்னா துணியில் விடும்போது 1/4 இன்ச்சு தையலுக்கு விட்டு வெட்டணும். அதை மட்டும் மறக்கக்கூடாது. அப்படி பேப்பரில் போட்டபடியே எடுக்கக்கூடாது. நான் பேப்பரில் அந்த ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த வரைஞ்சதை விட தள்ளி 1/4 இன்ச்சு குறிச்சிருக்கேன். அப்படி பேப்பரில் குறிக்கலைன்னா நீங்கள் துணியில் கரெக்டாக வெட்டி துணியில் மட்டும் தள்ளி குறிச்சிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல். நெட் கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் மை சேனல்.